அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம் பொத்தனூரிலிருந்து. இன்றைக்கு ஒரு ஆண் திருமணம் செய்து அழகான மனைவி இருந்தும் தன் மனைவியை கண்ணீரும் கம்பளையுமாய் அலைய விட்டு சண்டை செய்து வம்பு வழக்கு செய்து நடு ரோட்டிலே விட்டுவிட்டு அந்த ஜாதகன் மனைவியோடு வாழாமல் வேறொரு பெண்ணை தேடி சென்று அங்கே அந்த பெண் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது விதவை பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏதேனும் தவறான வழியில் செல்லக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணை திருமணம் செய்து அவரோடும் சிறப்பாக வாழாமல் அவர் மனம் நோகும்படி நடந்து கொண்டு தானும் வாழாமல் தன் மனைவியையும் கெடுப்பார் அப்படின்னு இந்த சுகர்நாடி முறையில் அதன் ஆசிரியர் செய்யுள் வடிவிலே சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் இங்கே பதிவீடு செய்திருக்கிறேன். இந்த ஜாதக கட்டத்தில் 5 கிரகங்கள் மட்டுமே இருக்கும். அவர் சொன்ன அந்த விதிப்படி முறைப்படி 5 கிரகங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கும். சூரியன், சந்திரன், சுக்கிரன், குரு இல்லை. அந்த சுகர்நாடி முறையில் இப்படி 1 கிரகம், 2 கிரகம், 3 கிரகம், 4 கிரகம், 5 கிரகம், இப்படி 9 கிரகமும் இல்லாமல் 9 கிரகம் அதிசயமாக தான் எங்கேயாவது ஒரு பக்கம் இருக்கும். மற்றபடி இப்படித்தான் எல்லாம் அந்த சுகர்நாடி முறையில் வருது. ஆனால் அது சரியாக தான் வருது. நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு உள்ளே போய் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். அப்படி ஜாதகத்தை எடுத்தோன்னே சொல்கிறது இப்படின்ட்டு அந்தந்த வயது, தசா புத்தி இதையெல்லாம் வச்சு கரெக்டாக அப்படி பார்த்தோன்னே சொல்கிறது இது இப்படித்தான் இருக்கணும். அந்த முறையில் தான் அவர் 9 கிரகத்தை ஒரு சில இடங்களில் போட்டுட்டு மற்ற இடங்கள் எல்லாம் 2 கிரகம், 3 கிரகம், 4 கிரகம் இப்படி தான் போட்டிருக்காரு அந்த சுகர்நாடி ஜோதிட நூலில். அதனால் அந்த வகையில் இந்த ஜாதகர் இந்த கிரக அமைப்பு இருந்தால் இப்படித்தான் இருப்பாருங்கிறத அவர் பாருங்கள் செய்யுள் வடிவில் சொல்கிறார். அதை பார்ப்போம். கலஸ்திரத்தோன் கொடியோருடன் கலந்து விளையாட அப்படிங்கிறார். அது என்ன சொல்கிறாரு? புதனும் சனியும் 8ல் இருப்பதை அப்படி சொல்கிறார். கரும்பாம்பு சத்தமத்திற் கருவம் கொண்டு திரிய ராகு 7ல் இருக்கிறத சொல்கிறார். வளர்ந்திடு கேந்திரத்தில் தீயோர் கரும்பாம்பை மனம் விரும்பி பார்த்திட செவ்வாயும் கேதுவும் ராகுவை பார்ப்பதை அப்படி சொல்கிறார். அடுத்து பாருங்கள். மண்ணில் வந்த மடையன் உளத்துயரார் கலஸ்தரன் நொந்துருகி மனமருகி உலையிலிட்ட மெழுகினுள்ள மலையை விட்டு அப்படிங்கிறார். அதாவது கட்டிய மனைவியை மனநோக செய்து கண்ணீரும் கம்பளையுமாய் அலையை விட்டு நடுத்தெருவில் போட்டு அடித்து வம்பு வழக்கு பண்ணி அந்த அம்மாவை துரத்தி விட்டுட்டு அப்படிங்கிறார். அடுத்து பாருங்கள். பலத்திரியர் பரத்திரியர் விருத்தை நொண்டி குருடு பம்பைகளை கட்டியலும் பதடி இவனாமே அப்படிங்கிறார். அதாவது தொடக்கூடாத பெண்ணையும், ஊனம் உள்ள பெண்ணையும், பார்வையற்ற பெண்ணையும் அல்லது விதவை பெண்ணையும் யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணி ஒருத்தரோடும் சிறப்பாக வாழாமல் அங்கேயும் போய் வம்பு வழக்கு பண்ணி சண்டை சச்சரவு பண்ணி திரிவார், மனம் போனபடி போவார். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் அந்த ஜாதக கட்ட அமைப்பு அப்படின்னு சுகர்நாடியில் அதன் ஆசிரியர் சொல்லியிருக்கார். உங்களுக்கு வந்தால் எடுத்துக்கலாம். எனக்கு என் ஆய்வுக்கு சரியாக வருது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.